வணக்கம் நேயர்களே. ஐஸ் வாட்டரில் குளிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இதால் நீங்கள் பயப்படுறீங்களா அல்லது சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஐஸ் வாட்டரில் குளித்தா என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன தீமை இருக்குது, இது சம்மந்தமாக நாங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக இந்த கோடை காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கவும் வேணும், ஐஸ் வாட்டரில் குளிக்கவும் வேணும். இது நாங்கள் யோசிக்கிற விஷயம். ஆனால் எவ்வளவுத்துக்கு அது நன்மை இருக்குது அல்லது தீமை இருக்கான விஷயங்கள் நான் கட்டாயம் யோசிச்சு ஆக வேணும். முதல்ல நன்மைகளை பார்ப்போம். ஐஸ் வாட்டரில் குளிக்கிறதால முதல் வார நன்மை என்னென்னு சொன்னால், இந்த தோலில் இருக்கிற துளைகள் நெருக்கமாகும். அந்த துளைகள் எல்லாம் அடைப்பட்டு தோல் இறுக்கமாக துளைகள் எல்லாம் அடைபட்டோடு நாங்கள் இளமையான தோற்றத்துக்கு நாங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முதலாவதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களோட தோல் பளபளப்பாக மாறும். இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வரலாம். நாங்கள் அந்தந்த க்ரீமை பாவிக்காமல் கொஞ்சம் வெள்ளையாக வரத்துக்கு இந்த ஐஸ் வாட்டர் குளியல் பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது. அதே போல் சிலருக்கு தோல் அலர்ச்சி காரணமாக வீக்கங்கள் வரும். அப்படியான விஷயங்கள் வந்தால் ஐஸ் வாட்டரில் குளிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வீக்கம் எல்லாம் தானாக வற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் என்றதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஐஸ் வாட்டரில் குளிச்சிங்கன்னு சொன்னால் உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நன்மைகள். இது யாருக்கு நன்மை என்று சொன்னால், உங்களோட உடம்பில் சரியான விதத்தில் உடல்நிலையை பேணுகின்றவர்களுக்கு, ஒரு சமநிலையான உடலை உள்ளவர்களுக்கு இந்த ஐஸ் வாட்டர் குளியல் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். இது மாறி உங்களோட உணர்திறன் அதிகமாக உள்ள ஒரு உடல்வாக உள்ளவர்களுக்கு இது பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால், ஐஸில் குளித்தா தோலில் எரிவு உண்டாகும், ஒரு எரிவுத்தன்மை ஏற்படும் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஐஸ் வாட்டரில் குளிக்கவே கூடாது. அப்படி மீறி குளிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட தோல் கொஞ்சம் இடத்துல வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் இடத்துல சிவப்பாக இருக்கும். அது பெரிய தாக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும், சருமத்தில் நோய்களையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. ஐஸ் வாட்டர் ஒத்து வராதாக்கள் குளிச்சிங்கன்னு சொன்னால் ரத்தம் உறையும். ரத்தம் ஒரு இடத்துல உங்களுக்கு உறைஞ்சி ரத்த ஓட்டம் சீரில்லாமல் ரத்த ஓட்டம் உறையக்கூடிய தன்மைகள் உங்கள் உடம்பில் இருக்கும். அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே சமச்சீரான அல்லது நல்ல முறையான உடல்வாக கொண்டவர்கள், எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாதவர்கள் ஐஸ் வாட்டரில் குளிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உணர்திறன் அதிகமாக உள்ள உடல்வாகுடையவர்கள் ஐஸ் வாட்டரில் குளிச்சிங்கன்னு சொன்னால் தீமைகள் அதிகமாக இருக்கும். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நாங்கள் எல்லாம் ஐஸ் வாட்டரில் குளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், அவ்வளவு வெயில். இந்த வெயில் காலத்தில் நாங்கள் குடிக்கிறதும் ஐஸ் வாட்டராக இருக்குது, குளிக்கிறதும் ஐஸ் வாட்டரில் குளிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் கூட சந்தர்ப்பங்களுக்கு அமையாமல் இருக்கும். ஆனால் மேலத்திய நாடுகளில் பெண்கள், ஆண்கள் என்று பலதரப்பட்டவர்களும் ஐஸ் வாட்டரில் குளிக்கிறாங்க. எங்களுடைய இலங்கையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்கண்டிஸ் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைநாட்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள இயல்பாகவே குளிர்மையான தண்ணியில் குளிக்கிறாங்க. அதை நான் யோசித்து பார்க்குறேன், அவங்களுடைய வெண்மைக்கு அல்லது அவங்க அதிகமானவர்கள் கொஞ்சம் இளமையான தோற்றம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் எப்பயுமே குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு உற்சாகமான தன்மையையும் கொடுக்கும். அவர்களுடைய செல்கள் மற்றது உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கத்தன்மையுடன் இருக்கவும் அந்த ஐஸ் வாட்டர் குளியல் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே ஐஸ் வாட்டர் குளியல் நல்லதொரு நன்மையையும் தருகிறது, அதே போல் தீமையையும் தருகிறது. உங்கள் உடல் வாகுக்கு ஏற்றவாறு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த செய்தியோடு நாங்கள் விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை ஒரு செய்தியோடு சந்திக்கலாம். அதுவரையில் இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.